தினமொரு வசனம். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். விளக்கம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு ஜெபித்ததன் வாயிலாக ஒரு உண்மையை தெளிவாக காண்கின்றோம். அவருக்கு எவ்வளவோ தீங்குகள் இழைக்கப்பட்ட போதிலும் அவர் யார் மேலும் வெறுப்பையோ கசப்பையோ காண்பிக்காதவராகவே இருந்தார். அவருடைய இதயம் மிகவும் நோகடிக்கப்பட்ட வேளையிலும் அங்கே கசப்போ கோபமோ வெறுப்போ விரோதமோ தங்க அவர் இடம் கொடுக்கவில்லை. எனவேதான் தூய்மையான உணர்வுடன் பாவிகளுக்காக உருக்கத்துடன் ஜெபிக்க அவரால் முடிந்தது. தேவனுடைய ஆவியால் நிறைந்த இதயம் யாரை குறித்த கசப்பையும் தன்னிடம் வைத்துக் கொள்ளாது. தேவனுடைய சமாதானத்தால் ஆளுகை செய்யப்படும் இதயம் எத்தகைய அக்கிரமங்கள் இழைக்கப்பட்டாலும் அது பிறரை குறித்த வெறுப்பை தன்னிடம் தங்கவிடாது. அதுதான் உண்மையாக ஆவியால் நிரப்பப்படும் போது நிகழும் அதிசயம். தேவனுடைய ஆவியும் பிறரை குறித்த கசப்பும் ஒன்றாக ஒரே இதயத்தில் இருக்க முடியாது. சில நேரங்களில் பிறரால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை விட அவர்களை குறித்த கசந்த உணர்வும் வெறுப்பான சிந்தனையும் தான் நமக்கு அதிக வேதனையை உண்டு பண்ணுகின்றது. ஏனென்றால் பிறரால் ஏற்பட்ட கஷ்டங்களை தேவன் சரி செய்ய முடியும். பிறரால் ஏற்பட்ட காயங்களை தேவன் ஆற்ற முடியும். ஆனால் பிறரை குறித்த விரோத உணர்வுகளையும் கசப்புகளையும் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்ல போனால் கசப்பையும் வெறுப்பையும் நாம் விட விரும்பாவிட்டால் தேவன் நம்மிடம் தங்க விருப்பமின்றி வெளியேற நேரிடும். அதன் விளைவாக அக அமைதி அறவே போய்விடும். இது போன்ற சங்கடங்களை தவிர்க்கத்தான் சத்ருக்களை சிநேகிக்கும்படி இயேசு கற்றுக் கொடுத்தார். சத்ருக்களை சிநேகிப்பதன் வாயிலாக நன்மை அடைவது யார்? சத்ரு அல்ல, நாம் தான் அதிக நன்மை அடைகின்றோம். ஏனென்றால் சத்ருவை சிநேகிக்க விரும்புவதன் விளைவாக வீணான வெறுப்பும் இதய குமுறல்களும் மன விசனங்களும் இதயத்தை விட்டு வெளியேறுகின்றன. எனவே இதயம் அமைதியடைகின்றது. வெறுப்பு நிறைந்த சிந்தனைகளினால் கனத்து போயிருந்த இதயம் சத்ருவை சிநேகிக்க விரும்பும் போது லகுவடைந்து உள்ளார்ந்த விடுதலையை அனுபவிக்க துவங்குகின்றது. பலவிதமான பாடுகளின் மத்தியில் கூட இயேசு பதட்டம் அடையாமல் மன்னிக்கும் மனோபாவத்தில் வெற்றி பெற்றார். எந்த சூழ்நிலையிலும் பிறரை மன்னிப்பது அவசியம் என்றும் அதனை சந்திப்பது சாதிப்பது கூடாத காரியம் அல்ல என்றும் இயேசு நிரூபித்தார். இப்போது அவரை கவனித்து செயல்பட அழைக்கப்பட்ட நாமும் மன்னிக்கும் மன இயல்புகளை பெற்று பக்குவப்பட பிரயாசப்படுவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான செயல்களை மட்டும் செய்து பிறருக்கு வழிகாட்டுதலாக வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.